ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி காத்தாடிலாம் நிறைய இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேற எங்கேயும் வரல, இன்னைக்கு ஆரல்வாய் மொழிக்கு தான் வந்திருக்கோம். ஆரல்வாய் மொழிக்கு இன்னைக்கு என்ன ரீசனுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஆரல்வாய் மொழியில இருக்கிற தேவ சகாயம் மவுண்டோட பின்னணி, அதாவது பேக் ஸ்டோரி என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, வீடியோல பார்க்கலாம். வழிகாட்டுதலை ஆசீர்வாதத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தருவார் என்று சொல்லுங்கள். பருங்கள் கனிகள் பொழியெடுமே வல்லமையோடு. கரெக்டா நம்ம இங்க வந்தாச்சு. வந்து சேரவும் உள்ள வந்து ஆசீர்வாதம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஆசீர்வாதத்தை அட்டன் பண்ணிட வேண்டியதுதான். உள்ளவே பார்ப்போம், வாங்க ஆசீர்வாதத்தை போய் பார்ப்போம். யார் இந்த தேவசகாயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தான் அது. இவர் வாழ்ந்த காலகட்டம் எதுன்னு பார்த்தோம்னா, 18ஆம் நூற்றாண்டுல 1712 இருந்து 1752 வரை இவர் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற நட்டாளம் என்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் வாழ்ந்து வந்தாரு. அவர் பிறந்ததும் இங்கதான். திருவிதாக்கூர் அரண்மனை அதிகாரியாகவும் மற்றும் மார்த்தாண்டவர்ம மன்னரின் நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். மத மாற்றமும் பெயர் காரணமும். அவருக்கு எங்க பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துலதான் அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுது. குளச்சல் போரில் திருவிதாக்கூரின் படையிடம் தோற்று அதே படையில் மீண்டும் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்ட பெனடிக் டீலனாய் என்பவர் தான் இதுக்கு காரணம். அவர் தான் முற்றிலும் காரணமா இருந்திருக்காரு. இந்த பெனடிக் டீலனாய் அவர் கூட நீலகண்ட பிள்ளைக்கு ஒரு நட்பு ஏற்படுது. அந்த நட்பு ஏற்பட்டு அவரோட வழிகாட்டுதலாலும் அவருடைய பேச்சினாலையும் 1745 இவர் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுதாரு. அங்கதான் அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. நீலகண்ட பிள்ளைக்கு வந்து கிறிஸ்தவ முறைப்படி ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அவரோட பெயர் வந்து தேவசகாயம் அப்படின்னு மாறிட்டு. லத்தீன் மொழியில இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் இவனுக்கு உதவுகிறார் அப்படின்னு வரும். அவரோட மனைவி பெயரை வந்து தெரசா அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. அவங்க வந்து முற்றிலுமா இப்ப கிறிஸ்தவங்களா மாறிட்டாங்க. இங்கதான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அரச எதிர்ப்பு மற்றும் சித்திரவதைகள். அந்த காலத்து அரச நெறிமுறைகளை மீறி சாதி பாகுபாடுகளை எதிர்த்ததுனாலையும் அரச குடும்பத்தோட எதிர்ப்புனாலையும் இவர் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. சித்திரவதையின் உச்சம். சித்திரவதையின் உச்சமா இவரை வந்து உடனடியா கொல்லாம ஒரு ஊருக்கா கூட்டிட்டு போய், இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி எல்லா ஊருக்கும் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எரும மாடு பயணம். அவரை வந்து ஒரு எரும மாட்டுக்கு மேல தலைகீழா வச்சு கட்டி ஒரு ஊருக்கா அழைத்து சென்று அப்படியே ரொம்ப ஒரு ஊசியை வச்சு குத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவரை வந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவரை அப்படி சித்திரவதை பண்ணி லாஸ்டா முட்டிடிச்சான் பாறை, புலிக்குத்தி பாறை அந்த மாதிரி இடத்துல 2 வருடம் ஜெயிலில் வச்சிருந்தாங்க. அதாவது சிறையில அடைச்சி வச்சிருந்தாங்க அவரை. அந்த மாதிரி சிறையில அடைச்சி வச்சு கடைசியா அவரை கொண்டு வந்ததுதான் நம்ம நிற்கிற இந்த தேவசகாயம் மவுண்ட். இங்க கொண்டு வந்தாங்க அவரை. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற நம்ம நிற்கிற ஆரல்வாய் மொழியில தான் அவரோட இறுதி நிமிடங்கள் இருந்து. இந்த ஆரல்வாய் மொழி மவுண்ட்ல அவரோட உயிர் பிரியும் போது இங்க நடந்த ஒரு 3 அற்புதங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்களுக்கு பின்னாடி அடுத்த கிளிப்பை காட்டுறேன், பாருங்க. தேவசகாய பிள்ளைய சுட்டு கொல்லும் போது அவரோட உடம்பு வந்து ஒரு பாறையில விழும்போது அந்த பாறை வந்து உடஞ்சி டங்குன்னு ஒரு மணி சவுண்டு கேட்டுச்சு. அந்த மணி சவுண்டு கேட்டதுனால இதோட பேர் மணி அடிச்சாம் பாறை. மணி அடிச்சாம் பாறை இருந்தா இருக்குது. அதுக்கு உள்ள வந்து ஒரு சவுண்டு, அந்த மணியோட சவுண்டு வந்து வெண்கல மணி சவுண்டு தான் கேட்கும். வாங்க நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முதலாவது அதிசயமா இந்த தேவசகாயம் மவுண்ட்ல நம்ம எதை பார்க்க போறோம்னா, இந்த மணி அடிச்சாம் பாறை தான். இங்க பாருங்க,
கல்லு தான் இல்லை, உள்ள கிடக்கு. எட்டாதோ கல்லு, இங்க வா. இந்த சைடு சவுண்டை கேளுங்க. இந்த சைடு நார்மல் பாறையோட சவுண்டை பாருங்க. நார்மலான சவுண்டு இது. இந்த பாருங்க சவுண்டை. இந்த சவுண்டோட பேர் வந்து வெண்கல மணி. வெண்கல மணியோட சவுண்டு இப்பதான் இருக்கும். அவர் ஜெபிச்ச இடத்துல அவர் முட்டுப்பட்ட தடம் இன்னும் அப்படியே இருக்குது. வாங்க அதை பார்ப்போம். இதுதான் முட்டு போட்டு ஜெபிச்ச அந்த இடம். இதுல வந்து முட்டு தடம் அப்படியே தெரியுது, பார்த்தாலே தெரியும். இதுதான் முட்டு தடம். சும்மாதான் இருந்துச்சு, திடீர்னு ஒரு 2-3 வேன்ல ஆள் வந்திருக்கும் பாருங்க. நல்லா கூட்டமாயிட்டு. 3வது அதிசயமா அவரோட கஷ்டங்களையும் பாடுகளையும் பார்த்து மலையிலேருந்து, அதாவது பாறைகள்லேருந்து கண்ணீர் வந்த அந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். இதோ இந்த இருக்கு பாருங்க, இந்த இடம்தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதில் வந்து எப்போவுமே தண்ணி கசிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற அந்த 3வது அதிசயம். தேவசகாய பிள்ளைய 3 முறை துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்ட இடம் இதுதான். இந்த இடத்துல இருந்து சுட்டு கொல்லப்பட்டாரு. சுட்டு கொல்லப்பட்டு கீழே விழுந்த இடம் தான் இது. கீழே அவரோட சிறுவம் வச்சிருக்குது, நான் காட்டுறேன். வந்து கீழே விழுந்த இடம் சிறுவம் இருக்குது. மேல இருந்து உருண்டு கீழே விழுந்த இடம் இதுதான். 15 மே 2022ஆம் ஆண்டு போப் பிரான்சிஸால் தேவசகாய பிள்ளைக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இந்தியாவில் ஒரு சாதாரண பிரஜைக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். இதெல்லாம் நான் சொல்லல, வரலாறு சொல்லுது. இவரோட உடல் தற்போது நாகர்கோயில் மாவட்டத்தில் உள்ள கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. அவருக்கு வந்து நிறைய கொடுமைகள் வந்து பண்ணப்பட்டிருந்து. நான் வந்து வீடியோல ஒரு 2-3 தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அந்த கல்வெட்டுல லைனா இருக்குது, நான் எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க. பிள்ளை வந்து மதம் மாறினதுனால மன்னரையும் தெய்வங்களையும் இழிவுபடுத்தினார் என குற்றம் சுமத்தல். அவரை வந்து குற்றவாளியா ஆக்கிட்டாங்க, அவரு வந்து மதம் மாறினான்னு சொல்லி. அடுத்ததா தனிமை சிறையில் அடைத்து வைத்தல். தனிமையா அவரை வந்து 2 வருஷம் அடைச்சு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. எனக்கு அது வந்து கன்ஃபார்மா தெரியல. எருக்கம்பூ மாலையோடு எருமை ஊர்வலம். எருக்கம்பூ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், கிராமத்துல இருக்கவங்களுக்கு. எருக்கம்பூவை கழுத்துல போட்டு எருமைக்கு மேல ஏற்றி கையெல்லாம் கட்டி வச்சு ஊர்வலம். உள்ளங்காலில் 30 சவுக்கடிகள். உள்ளங்காலில் 30 சவுக்கடிகள்னா என்னென்ன குடும்பம்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. 1, 2, 3 இந்த மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமானதுதான் இது. 8 தாலுகா அதிகாரிகள் முன் விசாரணை. 8 பேர் முன்னாடி உட்கார விட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. கல் தூணில் கட்டி வைத்து அடித்தல். ஒரு கல் தூண்ல அழகா கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. எவ்வளவு என்னென்ன குடும்பம்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. எருமையிலிருந்து அவர் கீழே விழுந்திருக்காரு. விழுந்த பிறவும் எருமையை இழுத்துட்டு போக சொல்லி இழுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்பவே கொடுமையா பண்ணியிருக்காங்க. மிளகு பானை ஆவியில் மூச்சு திணற வைத்தல். அது பார்க்கறதுக்கு எனக்கே பயங்கரமா இருக்குது, என்ன சொல்ல. மர பேழையில் அடைத்து வைத்து எறும்பு கடிக்க வைத்தல். ஒரு மர பெட்டிக்குள்ள அவர் அடைச்சு வச்சு உள்ள ஃபுல்லா எறும்பு விட்டுருக்காங்க. எறும்பு ஃபுல்லா கடிச்சிருக்கு. வாயில் கூடை கட்டி பாம்பு தேள் உழவ விடல். பாம்பு தேள் எல்லாம் படுக்க வச்சு மேல வச்சு பயங்கரமா இருக்கு. கொதிக்கும் சுண்ணாம்பு சூளையில் நிறுத்துதல். ஒரு ரவுண்டான இடத்துல
சுண்ணாம்பை கொதிக்க வச்சு அதில் உள்ள நிப்பாட்டியிருக்காங்க. எப்பா என்னப்பா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. குரங்கு வலையில் அடைத்து வைத்தல். குரங்கு எல்லாம் இருக்கிற இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. கீரா தட்டியில் தூக்கி செல்லுதல். ஒரு கம்பை வச்சு கெட்டி வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டம்தான். துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுதல். லாஸ்டா நம்ம பார்த்தோம், நான் இதுல மேல துப்பாக்கியால 3 புல்லட் வச்சு சுட்டு கொண்டாங்கன்ட்டு. அந்த இடம் தான் இதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய கொடுமைகள் எல்லாம் தாங்கிட்டு ஒரு மனுஷன் வந்து சாவணும்னா அது வந்து கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு அதை வந்து பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு சொல்லறதுக்கு வார்த்தை வரமாட்டேங்குது. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஏதாவது போடுற வீடியோலாம் வர்றதுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த இடத்தோட வரலாறு தேவைன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இடத்துக்கு போய் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.